வெளியிடாமல் இருக்க முடியுமா? அதனால பூசாரிகளுடைய நலனுக்காக 11 புதிய அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளுக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் புத்தாடை வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, உறுப்பினர் மரணமடைந்தால் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு தற்போது வழங்கப்படக்கூடிய தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, கிராம கோயில் பூசாரிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு வருமான உச்சவரம்பு 75,000 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். அது ஏற்கனவே உயர்த்தியாச்சு. இருந்தாலும் தற்போது உங்கள் கோரிக்கை ஏற்று ஆண்டுக்கு 1,25,000 ரூபாயாக உயர்த்தப்படும். நான்காவது அறிவிப்பு, இயற்கை எய்திய உறுப்பினருடைய ஈமச் சடங்குக்காக தற்போது வழங்கப்படக்கூடிய தொகை 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, பக்கத்தில் இருக்க பெரிய திருக்கோயில்கள் மூலம் ஆண்டுதோறும் 500 பூசாரிகளுக்கு தேர்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு புத்தொலை பயிற்சி நடத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, தற்போது பூசாரிக்கு 3,000, பூசாரி மகன் 3,000, மகள் 5,000 என திருமணத்திற்கு வழங்கப்படும் நிதி உதவி மேலும் 1,000 ரூபாய் உயர்த்தப்படும். ஏழாவது அறிவிப்பு, பூசாரிகளின் மகளுக்கு தற்போது வழங்கப்படக்கூடிய பள்ளி கல்வி நிதி உதவி மேலும் 1,000 ரூபாய் உயர்த்தப்பட்டு 2,000 மற்றும் 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மகளுக்கு தற்போது ஒவ்வொரு கல்வி ஆண்டும் வழங்கப்படும் இளநிலை முதுநிலை பட்டப்படிப்பு